ஒரு 3 வயசு பொண்ணு என்ன பண்ணா, ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா கூட அவங்களுக்கு சென்டர்ல என்ன பண்ணா, படுத்துட்டு இருந்தா. அவ படுத்துட்டு இருக்கும் போது வெளியில ஒரு பயங்கரமான சத்தம், இடி, மின்னல். அதெல்லாம் பார்த்ததும் அந்த குழந்தைக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. என்னடா இது இவ்வளவு சத்தமா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவங்க அப்பா அம்மாவை எழுப்பாம என்ன பண்ணுச்சுன்னா, அது 2 கைகளையும் அப்படியே குட்டி கரங்களை அப்படியே கூப்பி இயேசுவை கூப்பிட்டு ஜெபிச்சுச்சான். அது மழல மொழியில என்ன சொல்லிச்சா, ஏசப்பா நீங்க எங்களை காப்பாத்துங்க, வெளியில எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த சின்ன ஜபம் தான் என்ன செய்துச்சா, அந்த குழந்தை ஏறெடுத்துச்சான். இதே மாதிரிதான் நம்ம வேதாகமத்திலயும் பாக்குறோம். பைபிள்ல உண்மையான நிகழ்வுகள் கொஞ்சம் நடக்குது. அதாவது மார்க் புத்தகம் 4-5 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு தொடர்ச்சியா என்ன செய்யறாரு, 4 அற்புதத்தை செய்யறாரு. அதுல முதலாவது என்னன்னா, சீஷர்கள் ஏசப்பா எல்லாரும் அப்படியே படகுல போயிட்டு இருக்கும் போது கலிலேயா கடல் என்ன செய்யறாங்க, கடக்குறாங்க. அப்ப படகு பின்னால் சென்று ஏசப்பா என்ன செய்யறாரு, ஒரு தலையணை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கடல்ல ஃபுல் காத்து சீற்றம் அப்படியே அதிகமாகி இந்த இருக்கிற சீஷர்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஏசப்பா எங்க, இவ்வளவு நடக்குது, அவர் என்ன பண்றாருன்ட்டு என்ன செய்யறாங்க, தேடுறாங்க. தேடும் போது அவங்களுக்கு பாக்குறாங்க, அவரு பின்னால போய் படகுல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு என்னடா இது இவ்வளவு நடக்குது, கடவுள் ஏசப்பா நம்மளை கண்டுக்காம இப்படி தூங்குறாருன்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. எழுப்பி, ஆண்டவரே இப்படி இருக்குது சூழ்நிலை, கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, கடவுளை கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன செய்யறாரு, கடவுள் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி பயப்படுறீங்க, உங்களுக்கு என்ன இல்ல, விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இந்த நிகழ்வு நடந்த பிறகுதான் அவங்க என்ன செய்யறாங்க, அக்கறைக்கு சென்று அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பிசாசு பிடிச்சவன் அவன் என்ன செய்யறான், அப்படி கல்லறையில வெறும் ஆடை எதுவுமே இல்லாம சுற்றி திரியிறான். அவனை செயின்ல போட்டு கட்டினா கூட என்ன செய்ய மாட்டேது, அடங்குல. அந்த செயினே அறுத்து போட்டுட்டு என்ன செய்யறான், சுத்திட்டு இருக்கான். அப்படியே அவர் நடந்து அந்த பிசாசை துரத்தி அவனை குணமாக்குறாரு, அந்த பிசாசை விரட்டி விட்டாரு. அப்படியே நடந்து வந்த போது அங்க ஒரு 12 வருஷமா ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்தா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவளை என்ன செய்யறாரு, ஏசப்பா குணப்படுத்துறாரு. அதை தொடர்ந்து 4வது என்னன்னா, யவீரு என்ற ஜெப ஆலய தலைவன் அவனுடைய மகளின் மரணப்படுக்கையை மாற்றி அப்படி அந்த மகளுக்கு என்ன செய்யறாரு, உயிரை தந்தார். இப்ப நம்ம 4 விஷயங்களை பார்த்தோம். சில நேரங்களில் நமக்கு வரும் சூழ்நிலைகளும் கர்த்தர் தூங்கிட்டாரோ, நம்மளை கண்டுக்கலையோ என்று நம்ம என்ன செய்வோம், சம்டைம்ஸ் சந்தேகப்படுவோம். ஏசப்பா இந்த 2 அதிகாரங்களில் செய்த 4 அற்புதங்களையே நாம் பார்த்தா, முதலாவது என்னது, இயற்கை சீற்றம் பார்த்தோம். 2வது பிசாசின் பிடி, 3வது வியாதி, 4வது மரணம். இந்த 4மே எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் என்ன செய்யுது, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம அதை என்ன செய்யணும், கண்டிப்பாக விசுவாசிக்கணும். மார்க் 4 அதிகாரம் 40வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். என்று கேட்ட கேள்வி சீஷர்களுக்கு மாத்திரம் இல்லைங்க, அது நமக்கும் தான். நம்மளையும் தான் பார்த்து கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீர்கள், விசுவாசம் இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாரு, கடவுள் நம்மை நோக்கி இப்படி கேட்கிறார். இந்த கேள்வியிலிருந்து நம்ம 2 முக்கியமான காரியம் என்ன செய்யணும், பாடமாக கத்துக்கலாம். ஒண்ணு எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. 2வது, கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அவருடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், அளவில்லாமல் அனுபவிக்க முடியும். இந்த நல்ல செய்தியை மனசுல வச்சுக்கிட்டு சந்தோஷமா படுக்க போங்க, நல்ல நித்திரை செய்யுங்க, காலையில தெம்பா எழுந்துக்குங்க. May God bless you. Good night.